வணக்கம் நேயர்களே. கவிஞர் வைரமுத்து பாடலாசிரியராக அறிமுகமான போது எம்ஜிஆர் சினிமா துறையில் இல்லை என்றாலும் அவருக்கு பாடல் எழுத வேண்டும் என்று விரும்பிய அவருக்கு இறுதியில் ஒரு சோகமான காலகட்டத்தில் அவருக்காக பாடல் எழுத வைரமுத்துக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளதாம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் கவி பேரரசு என்று போற்றப்படுபவர் தான் வைரமுத்து. பல இசையமைப்பாளர்களுடன் இணைந்து பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள இவர் 1980ஆம் ஆண்டு ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான காளி என்ற படத்தின் மூலம் பாடலாசிரியராக தமிழ் சினிமாவில் எடுத்து வைத்தார். அதன் பிறகு 1986ஆம் ஆண்டு வெளியான கமலஹாசனின் புன்னகை மன்னன் திரைப்படம்தான் இவர்கள் கூட்டணியில் வெளியான கடைசி படம் என்றும் சொல்லலாம். கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான இந்த படத்தில் அனைத்து படங்களுமே வைரமுத்து தான் எழுதியிருப்பார். இவர்கள் இருவரும் இணைந்த கடைசி படம் புன்னகை மன்னன் தான். அதன் பிறகு இருவரும் பிரிந்து விட்டார்கள். இதனையடுத்து இருவரும் தனித்தனியாக தங்களது வேலைகளை பார்க்க தொடங்கிய நிலையில் வைரமுத்து ஏ.ஆர். ரகுமானுடன் இணைந்து பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள நிலையில் கலைஞருடன் நெருக்கமாக இருந்த வைரமுத்து அடிப்படையில் ஒரு எம்ஜிஆர் ரசிகர். ஆனால் இவர் பாடலாசிரியராக அறிமுகமான போது எம்ஜிஆர் நடிப்பிலிருந்து விலகிய காலம். இதன் காரணமாக எம்ஜிஆர் படத்திற்கு பாடல் எழுத முடியவில்லையே. இதனை நினைத்து இயங்கிக் கொண்டிருந்த அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளதாம். 1977இல் முதல்வராக அமர்ந்த எம்ஜிஆர் 1987இல் மரணமடைந்தார். அப்போது எம்ஜிஆருக்கான ஒரு ஆல்பம் தயாரிக்க முடிவு செய்த ஏவிஎன் நிறுவனம் சங்கர் கணேஷ் இசையில் வைரமுத்துவிடம் பாடல் எழுத கேட்டுள்ளார்களாம். அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு சில பாடல்களை எம்ஜிஆருக்காக எழுதியுள்ளாராம் வைரமுத்து. அந்த வகையில் வெளியான ஒரு பாடல்தான் சந்தன பிள்ளையே எத்தனை தவங்கள் செய்தாயோ என்ற பாடலாகும். எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடிய இந்த பாடல் பல இடங்களில் அவரின் அழுகுரல் ஒலிப்பதை கேட்க முடியும். எம்ஜிஆருக்கு பாடல் எழுத வேண்டும் என்ற இயக்கத்தில் இருந்த வைரமுத்து இந்த இயக்கத்தை அவரின் மறைவுக்கு பின் தீர்த்து கொண்டுள்ளாராம். எம்ஜிஆர் திரையுலகில் கொடிக்கட்டி பிறந்த காலகட்டத்தில் அவருக்காக கவிஞர் வாலி பல ஹிட் பாடல்கள் எழுதியிருந்தாலும் அவர் இறந்த பின்பு அவருக்காக கடைசி பாடல் எழுதியவர் கவிஞர் வைரமுத்து தான். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.